Dear student, next time பார்க்க போகிறது exercise 3.4ல first sum பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட்ல 4 subdivision கொடுத்துருக்காங்க. explain the following. ஸோ இந்த மாதிரிலாம் எதுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு வரக்கூடிய ஹையர் கிளாஸில் இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா சரிங்களா a + b + c the whole square மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா நம்ம எப்படி இதெல்லாம் கண்டுபிடிக்கணும் அப்படின்றது ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும் அப்படின்ற பேசிக்கை தான் 9th கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் நம்ம சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு ஹையர் ஸ்டாண்டர்ட் போகும்போது இதோடைய சிம்பிளிஃபிகேஷன்லாம் ஈஸியாக இருக்கும் அப்படின்ற கான்செப்ட்டுக்காக இந்த மாதிரி சம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. முக்கியமாக ஃபார்முலாலாம் இதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி சம்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபார்முலா வரப்போது என்னென்ன ஃபார்முலான்றது அப்படியே பார்ப்போம். சம் போடும்போது அப்படியே ஒவ்வொரு ஃபார்முலாவும் ரைட் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2x + 3y + 4z ஹோல் ஸ்கொயர் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே ப்ளஸில் இருந்துச்சு அப்படின்னா 3 டேர்ம்ஸ் இருந்துச்சு அப்படின்னாவே a + b + c ஹோல் ஸ்கொயர் இருந்துச்சு அப்படின்னாவே a + b + c தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அப்புறம் என்ன பண்ணலாம் a + b + c தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். a ஸ்கொயர் + b ஸ்கொயர் + c ஸ்கொயர் + 2ab + 2bc + 2ca இதுதான் ஃபார்முலா. அப்போ இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ a ஸ்கொயர் ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் ஸ்கொயர் போட்டுருங்க. அப்போ எல்லாத்துக்கும் a ஸ்கொயர் b ஸ்கொயர் c ஸ்கொயர்னு போட்டாச்சு. அடுத்த +2ன்னு முன்னாடி இந்த பவரில் போட்டது இப்போ முன்னாடி போட்டுக்கோங்க 2ன்ட்டு. ஃபஸ்ட்டு ஏபி 2 செட்டாக இருக்குது ஏபின்னு எழுதிக்கோங்க. அடுத்தது பிசின்னு எழுதிக்கோங்க. அடுத்தது சிஏன்னு எழுதிக்கோங்க. அப்போ 2ab + 2bc + 2ca ஒரு ஃபார்முலா நம்ம மெமரைஸ் பண்ணுறோம் அப்படின்னா சில மெமரைஸ் பண்ணுறதோட மெமரைஸ் பண்ணோம் அப்படின்னா அப்பயே மறந்துடும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மெமரைஸ் பண்ணோம் அப்படின்னா அது எப்பொழுதுமே மறக்காது. ஸோ அதனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மெமரைஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்போ a = வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2x, b = 3y, c = 4z. இப்போ இதை நம்ம சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இப்போ இந்த ஃபார்மில் இருக்குது, இந்த ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். பாருங்க a + b + c அதான் ஏன்றது 2x, bன்றது 3y, cன்றது 4z வச்சுட்டு இப்போ இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு ஏவை ஸ்கொயர் பண்ணோம். அப்போ ஏன்றது என்ன இருக்குது 2x ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பிஏ ஸ்கொயர் பண்ணோம். bன்றது 3y அப்போ 3y ஸ்கொயர்டு ப்ளஸ் சிஏ ஸ்கொயர் பண்ணோம். அப்போ 4z தான் ஹோல் ஸ்கொயர்டு ப்ளஸ் 2abன்னு இருக்குது. அப்போ 2ab அப்படின்னா ஏவையும் பியும் மல்டிப்ளை எழுதிக்கணும். 2 போட்டாச்சு. அப்போ ஏவையும் பியும் மல்டிப்ளை எழுதிக்கிறேன். அப்போ 2x × 3y ப்ளஸ் 2bcன்னு இருக்குது. அப்போ பியும் சியும் மல்டிப்ளை எழுத போகிறோம். 2 இப்போ 3y × 4z ப்ளஸ் ஸ்பேஸ் பார்த்தா கீழே எழுதிக்கிறோம் 2 × 2cன்றது எழுத போகிறோம். அப்போ 2 போட்டாச்சு. சிஏனா சியும் ஏவையும் மல்டிப்ளை எழுத போகிறோம். ப்ராக்கெட்டில் போட்டால் போதும் 4z × 2x. ஸோ இப்போ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி சொல்லிட்டோம் அப்படின்னா நம்ம a + b + c ஹோல் ஸ்கொயர் ஆன்சர் ப்ரீஃபாக ரைட் பண்ணிட்டோம் அப்படின்றத எடுத்துக்குவோம். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா 2 ஸ்கொயர் பண்ணணும், x ஸ்கொயர் பண்ணணும். 2 ஸ்கொயர் பண்ணால் 2 ஸ்கொயர் அப்படின்னா 2 2s are 4ன்னு அர்த்தம். அப்போ 4ன்னு போட்டுக்கிறோம். x ஸ்கொயர் பண்ணால் x ஸ்கொயரு, x × x ஸ்கொயர். அதே மாதிரி 3a ஸ்கொயர் பண்ணோம். 3 ஸ்கொயர்னால் 3 3s are 9, y ஸ்கொயர் பண்ணால் y ஸ்கொயர். 4 ஸ்கொயர் பண்ணால் 4 4s are 16, z ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா z ஸ்கொயர் ப்ளஸ் 2 2s are 4, 4 3s are 12 xyன்னு போட்டுக்கிறோம். 2 3s are 6, 6 4s are 24 y z அப்படியே இருக்குது. அது அப்படியே எழுதிக்கிட்டேன். 4 2s are 8, 8 2s are 16 zxன்றதை அப்படியே எழுதிக்கிட்டோம். இப்போ LHS RHS நமக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ 2x + 3y + 4z ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4x² + 9y² + 16z² + 12xy + 24yz + 16zx. இப்போ LHS சைடு எடுத்துகிட்டு R சைடு ப்ரூஃப் பண்ணிட்டோம். தேர்ஃபோர்னு ரைட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு சப்டிவிஷனாக கண்டுபிடிக்கிறோம். இது ஃபஸ்ட் சப்டிவிஷன். அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் போகிறோம். செகண்ட் சப்டிவிஷனுக்கு இதே ஃபார்முலா தான், அதனால் அப்படியே வச்சுக்கிறேன். இதில் மட்டும் மாறும், ஏபிசி மட்டும் மாறும். அது என்னன்னு பார்த்துருவோம். a +
b plus c த அதே ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா தான் a b c. இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது செகண்ட் சப்டிஷனில் மைனஸ் பி ப்ளஸ் 2q ப்ளஸ் 3r த ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஏன்றது என்னன்னு கன்சிடர் பண்ணிங்கன்னா மைனஸ் பின்னு கன்சிடர் பண்ணிக்கணும். பின்றதை 2qன்றது யூஸ் பண்ணிக்கிறோம். அப்போ சின்றதை 3rன்னு சப்ஸ்டிட் பண்ணிக்கிறோம். அப்போ ஏன்றது மைனஸ் பி, பின்றது 2q, சின்றது 3r. சேம் ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். அப்போ எப்படி சப்ஸ்டிட் பண்ண போகிறதுன்னு பார்ப்போம். அப்போ ஏ ஸ்கொயர் இருக்குது, ஏன்றது மைனஸ் பி, அப்போ மைனஸ் பியை ஸ்கொயர் பண்ணுறோம். ப்ளஸ் பி ஸ்கொயர் இருக்குது, பின்றது 2q, அப்போ 2q ஸ்கொயர்டு. ப்ளஸ் சி ஸ்கொயர் இருக்குது, சின்றது 3r, அப்போ 3r ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர்டு. ப்ளஸ் 2 ஏபின்னு இருக்குது, ஏவியும் பியும் மல்டிப்ளேல இருக்கும், அதாவது ப்ராக்கெட்டில் போட்டுக்கோங்க 2q ப்ளஸ் 2bc அப்படின்னு இருக்கு, பியும் சியும் மல்டிப்ளேல இருக்கிறோம். ப்ளஸ் 2ca இருக்கு, அப்போ சின்றது 3r, ஏன்றது மைனஸ் பி. இப்படி எடுத்துக்கிறோம். இப்போ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். மைனஸ் ஸ்கொயர் பண்ணால் ப்ளஸ் ஆயிடும், பிஎஸ் ஸ்கொயர் பண்ணால் பி ஸ்கொயர்டு, 2 ஸ்கொயர் பண்ணால் 4, q ஸ்கொயர் பண்ணால் q ஸ்கொயர்டு. இதேமாதிரி 3 ஸ்கொயர் பண்ணோம்னா 3 3s 9, 9 r ஸ்கொயர் பண்ணால் r ஸ்கொயர். நம்பரையும் ஸ்கொயர் பண்ணோம், லெட்டரையும் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸ் நம்பர் பார்க்குறோம் 2 2 இருக்குது, அப்போ 2 2s 4, லெட்டர் அப்படியே இருக்குது pq ப்ளஸ் 2 2s 4, 4 3s 12, 12qr ப்ளஸ் இன்ட்டு மைனஸ், மைனஸு 2 3s 6, 6rp. இப்போ மைனஸ் பி ப்ளஸ் 2q ப்ளஸ் 3r the whole square equal to p square plus 4q square plus 9r square minus 4pq plus 12qr minus 6rp. ஸோ எல்ஹெச்எஸ் சைடு எடுத்துகிட்டு நம்ம இந்த இதை எடுத்துகிட்டு சில ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி அதோட ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட். அடுத்தது தேர்ட் சப்டிஷன் அப்படியே பார்த்துருவோம். இதுக்கு வந்து வேறு ஃபார்முலா வரும் தேர்ட் சப்டிஷன்லேருந்து. அப்போ தேர்ட் சப்டிஷன்லேருந்து என்ன ஃபார்முலா அப்படின்னா கொஸ்டின் எழுதிடுறேன். தேர்ட் சப்டிஷன் அப்போ 2p + 3, 2p - 4, 2p - 5 அப்படின்ட்டு எழுதிக்கிறோம். இது என்ன ஃபார்முலானா x + a × x + b × x + c ஃபார்முலா. என்ன சார் எல்லாம் மைனஸில் இருக்குது, மைனஸ் ப்ளஸில் இருக்குது, எல்லாம் நம்ம ப்ளஸ்லேயே சொல்கிறோம் அப்படின்னா ஃபார்முலா எழுதும்போது அப்படி தான் எழுதணும். x + a × x + b × x + c. அவ்வளோதான். ஏன்றது 3, பின்றது -4, சின்றது -5. எழுது ஃபார்முலா எழுதும்போது இது மாதிரி வரும். ஸோ இது எப்படி ப்ரீஃபாக ரைட் பண்ணணும் இந்த ஃபார்முலாவை, இந்த ஃபார்முலா இருக்கும். அப்போ இந்த ஃபார்முலா வந்து எப்படி ஃபார்முலா எழுதணும்னா x³ + a + b + c × x. நெக்ஸ்ட்டு ab + bc + ca × x². நெக்ஸ்ட்டு ப்ளஸ் abc. இதான் இதோட ஃபார்முலா. இப்போ ஏன்றது நம்ம என்னவா கன்சிடர் பண்ணிக்கிறோம்னா முதல்ல எக்ஸ் எழுதிக்கோங்க. எக்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2p பாருங்கள், எக்ஸ் எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும். எக்ஸ் எல்லாமே ஒரே மாதிரியாக இருக்கும். அப்போ தான் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். அப்போ 2pன்றது வச்சுக்கணும். ஏன்றது நம்ம என்னென்னு எடுத்துக்கணும் அப்படின்னா சரிங்களா 3ன்னு எடுத்துக்கிறோம். பின்றது வந்து பார்த்தீங்கன்னா -4ன்னு எடுத்துக்கிறோம். சின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா -5ன்றது எடுத்துக்கிறோம். இப்போ இந்த ஃபார்முலா இதுவும் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கோங்க. x³ சரிங்களா, x², இது x² அது x. அப்போ இது x² வரும்போது a + b + cன்னு வரும். எக்ஸில் எழுதும்போது ப்ராக்கெட்டில் என்ன வரணும் அப்படின்னா ab + 2 லெட்டராக எழுதணும். ab + bc + ca × x. கான்ஸ்டன்ட்டில் எழுதுவேன் ப்ளஸ் abcன்னு எழுதுனா போதும். இதான் ஃபார்முலா. ஸோ ஃபார்முலாவை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி மெமரைஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நான் அடுத்த என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் சப்ஸ்டிட் பண்ண போகிறோம். இந்த ஃபார்மில் இருக்குது, இந்த ஃபார்முக்கு சேஞ்ச் பண்ண போகிறோம். அப்போ x³ இருக்குது, x என்ன இருக்குது 2p. அப்போ அந்த 2pயை கியூபிக் பண்ணிடணும். ப்ளஸ் a + b + cன்னு இருக்குது, ஏன்றது என்ன இருக்குது 3,
bன்றது -4 cன்றது -5 x ஸ்கொயர் xன்றது என்ன இருக்கு 2p அப்ப 2p ஸ்கொயர் பிளஸ் நெக்ஸ்ட் ab plus bc plus cn இருக்கு into x அப்ப எல்லாத்தையும் 2 டைம்ஸ் எழுத போறோம் அப்ப ab bc ca அப்படி எழுத போறோம் அப்ப ab எழுதுறேன் அப்ப 3 into -4 plus அடுத்து bc எழுதுறோம் -4 into -5 அடுத்து c எழுதுறோம் அப்ப -5 into இங்க எழுதிக்கிறேன் plus -5 into 3 into x வந்து x இருக்கு x ன்றது 2p into 2p அடுத்தது plus abc இருக்கு plus abc அப்ப a ன்றது 3a b ன்றது -4 c ன்றது -5 இப்படி எழுதிட்டோம் சோ இப்போ என்ன பண்றோம்னா எல்லாத்தையும் என்ன பண்றோம் சிம்ப்ளிஃபை பண்ண போறோம் ஃபர்ஸ்ட் 2 ஐ கியூப் பண்றோம் 2 ஐ கியூப் பண்ணோம் அப்படினா 8p³ நெக்ஸ்ட் பிளஸ் சேம் சைனா இருக்குறத ஆட் பண்ணிக்கணும் 5 4 ஆட் பண்ணோம் அப்படினா 9 9ல 3 போடும் சேம் சைனா ஆட் பண்ணி டிஃபரண்ட் சைனோட சப்ட்ராக்ட் பண்ணிக்கோங்க அப்ப -9 -9ல 3 போயிடுச்சு அப்படினா -6 அப்ப -6 ன்னு போட்டுக்கறேன் இங்க 2 ஸ்கொயர் பண்ணா 4 p ஸ்கொயர் பண்ணா p ஸ்கொயர் அடுத்து இங்க 4 3s are 12 -12 5 4s are 20 minus plus ஆயிரும் plus 20 அடுத்து minus plus into minus minus plus into minus minus 5 3s are 15 into 2p இருக்கு 2p ன்னு எழுதிக்கிறேன் plus into minus 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 plus ஆயிரும் அப்ப plus போட்டுட்டேன் 4 3s are 12 12 into 5 இல்ல 5 4 5s are 20 20 into 3 வந்து 60 so next வந்து பாத்தீங்கன்னா 8p³ இப்போ இது ரெண்டையும் வந்து plus into minus minus 6 4s are 24 24p². அடுத்து இது ஃபுல்லா சேம் சைனா இருக்கு ஆட் பண்ணிக்கிறோம் அப்ப ரெண்டையும் ஆட் பண்ணா 20 27 27ல 20 போயிடுச்சு அப்படினா so -7 பிக் நம்பர் சைன் வந்து பாத்தீங்கன்னா மைனஸ் அப்ப -7 into 2p plus 60 இப்போ நம்ம என்ன பண்றோம்னா 8p³ minus 24p square plus into minus minus 7 2s are 14p plus 60 therefore 2p plus 3 2p minus 4 2p minus 5 equal to 8p³ minus 24p square minus 14p plus 60 அப்ப third subdivision answer formula இந்த formula யூஸ் பண்ணி சில ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்றோம் நெக்ஸ்ட் third subdivision பாப்போம் third subdivision fourth subdivisionல இதே ஃபார்முலா தான் x abc மட்டும் தான் சேஞ்சஸ் ஆக போகுது fourth subdivisionல அப்ப நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படினா fourth subdivision எடுத்துறோம் 3a plus 1 3a minus 2 3a plus 4 அப்ப 3a 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 இருக்கு அப்ப அது வந்து பாத்தீங்கன்னா x ஓட வேல்யூ 3a ன்னு எழுதிட்டோம் a ன்றது வந்து பாத்தீங்கன்னா 1 போட்டாச்சு b ன்றது வந்து பாத்தீங்கன்னா -2 ன்னு போட்டோம் c ன்றது வந்து பாத்தீங்கன்னா 4 +4 அப்ப +4 ன்னு போட்டாச்சு இப்போ இதோட வேல்யூ என்ன பண்ண போறோம் அப்படினா இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம் அப்ப equal to x³ ன்றது என்ன இருக்கு 3a³ plus a ன்றது வந்து பாத்தீங்கன்னா 1 b ன்றது -2 c ன்றது +4 into x ன்றது வந்து 3a அப்ப 3a வை ஸ்கொயர் பண்ணிரோம் plus ab ன்னு இருக்கு a வும் b யும் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் அப்ப 1 into -2 அடுத்து bc ன்னு இருக்கு b யும் c மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் ப்ளஸ் போட்டுக்கோங்க சென்டர்ல -2 into 4 plus cn இருக்கு 4 into 1 4 into 1 into x வந்து பாத்தீங்கன்னா 3a அதே 3a ன்னு போட்டுக்கறேன் plus abc அப்ப abc ன்னு வந்தும்போது abc ஐ மல்டிப்ளை பண்ணோம் அப்ப 1 into -2 into 4 இப்போ நம்ம என்ன பண்றோம் கியூபிக் பண்றோம் 3a கியூபிக் பண்ணோம் அப்படினா சரி 3 3s are 9 9 3s are 27 3a கியூபிக் பண்றோம்னா 3 into 3 into 3a 3 3s are 9 9 3s are 27 27 எழுதுறோம் a வை கியூப் பண்ணா a கியூப்
ப்ளஸ் 4 ஒன்றையும் ஆட் பண்ணால் 5 சரிங்களா. சேம் சைனாக இருந்தால் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கணும். 4 + 1 5 5ல் 2 போயிடுச்சு அப்படின்னா 3 3a ஸ்கொயர் பண்ணால் 9 3 3s are 9 ஏவை ஸ்கொயர் பண்ணால் a ஸ்கொயர்டு ப்ளஸ் 1 2s are 2 மைனஸ் 2 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 4 2s are 8 ஸோ நெக்ஸ்ட் 1 4s are 4 இன்ட்டு 3 1 2s are 2 4 2s are 8 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 8 இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறோம் 27a³ ப்ளஸ் 9 3s are 27 a ஸ்கொயர் இங்கே பார்க்குறோம் சேம் சைனாக இதை ஆட் பண்ணிக்கிறோம் மைனஸ் 10 மைனஸ் 10ல் 6 4 போயிடுச்சு அப்படின்னா மைனஸ் 6 இப்போ மைனஸ் 6 இன்ட்டு 3a மைனஸ் 8 இப்போ 6 3s are 18 போட போகிறோம். இப்போ 27a³ எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணுறோம், அது மட்டும் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணல a ஸ்கொயர். அப்போ 6 3s are 18 மைனஸ் 18a மைனஸ் 8. ஸோ அப்போ கொடுத்துருக்கிறத வச்சுட்டு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ணி சரிங்களா அதோட ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். அப்போ therefore 3a + 1 3a - 2 3a + 4 equal to 27a³ + 27a squared minus 18a minus 8. ஸோ அப்போ கொடுத்துருக்க 4 சப்டிஷன் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.